മുംബൈയിൽ പബ്ലിഷ് ആകുന്ന എല്ലാ പത്രത്തിലും ഈ പെണ്ണിന്റെ ഫോട്ടോ വന്നു. പക്ഷേ പെണ്ണ് കിട്ടിയ പാടില്ല. കംപ്ലീറ്റ് വോട്ടേഴ്സ് ലിസ്റ്റ് വീഡിയോ ഞാൻ ചെക്ക് ചെയ്തു, അതിലും കിട്ടില്ല. ഈ പെണ്ണ് എവിടെ ഉണ്ടെന്ന് ഞാൻ അറിയില്ല. പക്ഷേ ഒന്ന് മാത്രം തീർച്ചയായിട്ടും ഞാൻ അറിയും, ആ കുട്ടി ഈ ബോംബെ പെൺ അല്ല. ആ പെൺകുട്ടിയെ എനിക്ക് കണ്ടുപിടിക്കാൻ പറ്റിയില്ല. പക്ഷേ ഒന്ന് കണ്ടുപിടിച്ചു, നിന്റെ മനസ്സ്. എന്റെ കുട്ട, യു ആർ ലവിംഗ് ദാറ്റ് ഗേൾ അല്ലേ? ஒரு கால் பண்ணிக்கிறேன். சிவா, மாட்டிக்கிட்டோம்டா. நாம மாட்டிக்கிட்டோம். என்னடா? நானு பிரியா சோனா 3 பேரும் ஒரே இடத்துல சந்திச்சுக்கிட்டோம்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. லிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் ஏறினேன், செகண்ட் ஃப்ளோர்ல பிரியா ஏறினா. 2 பேரும் பேசிக்கிட்டே போறோம். 3வது ஃப்ளோர்ல சோனா ஏறிட்டாடா. அதுக்கப்புறம் நான் பேச்ச நிறுத்திட்டேன். அதுங்க தான் என்ன பார்த்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. 10வது ஃப்ளோர்ல தான்டா வெளியே வந்தோம். நான் எவ்வளவு தூரம் அவமானப்பட்டிருப்பேன் நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதுலடா. மேட்டர் என்ன தெரியுமாடா? அந்த பொண்ணுக்கு நாம வச்ச பேர் தான்டா சோனா, அவங்க அப்பா வச்ச பேரு மீனா. இந்த பிரச்சனைக்கு இடையில நானா ஆள விடுறா, வம்பு எதுக்குடா வீணா? உன் பிரச்சனை நீயே பாத்துக்க. இனிமே நான் ஆட்டத்துக்கே வரல. சார் 2 ரூபீஸ். அதெல்லாம் சிவா கிட்ட வாங்கிக்கப்பா. பிரியா, நேத்து நீ சோனா பாத்தியாமே? ஆமா. என்ன சொன்னா? என் பேரு சோனா இல்லன்னா வேற என்னெல்லாம் சொன்னான்னு சொல்லணுமா? இல்ல, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், சொன்னதெல்லாம் போதும்டா. என்னதான் ரீல் விட்ட? பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா? சவுண்ட் குடுக்குற? பெரிய ரவுடியா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட எவ்வளவு பேசலாம் ட்ரை பண்ணேன், நீ பேசவே மாட்டீங்க. சரி, இப்படி எல்லாம் பண்ண அட்லீஸ்ட் திட்டுவாது வருவேன். அப்போ புடிச்சு பேசிக்கலாம்னு தான் இப்படி எல்லாம் பண்ணேன். பிரியா, பிரியா நில்லு. பிரியா, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற? சொல்லு, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற? பிரியா, சொல்ல போறியா இல்லையா? நீ என்ன ஏமாத்திட்ட. உன்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டேனா, இல்ல உன் கையில ஒரு குழந்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி பண்ணிட்டேனா? அதை விட பெருசா ஏமாத்திட்டேன். அப்படி பார்த்தா இந்த உலகத்தை எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நீ ஏமாத்தல, என்ன இல்ல, உன்னை நீயே இப்ப என்ன கோச்சுக்கிற மாதிரி, இப்ப என்ன லவ் பண்ணற மாதிரி உன்னை நீ ஏமாத்திக்கல. ஒருத்தனை லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு யோசிச்ச? ஆனா யோசிக்கவே இல்ல. உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டேன் தெரியுமா? ஆனா அது ஈஸியா தெரிஞ்சப்போ நீ எனக்கு வேணுங்கிறதுக்கா எஸ் நான் உன்னை ஏமாத்தினேன். பிரியா, நான் உன்கிட்ட சொன்ன கதை பொய்யா இருக்கலாம், ஆனா என் காதல் பொய் இல்ல. நீ மட்டும் என்ன ஏத்துக்கலனா காதல் பொய் ஆயிடும், அந்த கதை உண்மை ஆயிடும். அந்த கதையில சோனா பதிலா நீ இருப்ப பிரியா, நீ இருப்ப. லைஃப் லாங் நான் உன்னை நினைப்பாவே இருந்துருவேன். பிரியா, நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஐ லவ் யூ பிரியா, ஐ லவ் யூ. அதுதான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன்.
அண்ணே நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் பிரியா. ஹாய். உனக்கு அவளை தெரியாது, ஆனா உன்னை பத்தி அவளுக்கு எல்லாம் தெரியும். ஸ்டார் டிவில நீங்க கொடுத்த பேட்டியை பார்த்தேன். சிவா ப்ளே பண்ணி காட்டினா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்றதுக்காக இல்ல, நீங்க எவ்வளவு டேலண்டட்னோ ஆண்டவன் இந்த நிலைமையிலயும் உங்களை எவ்வளவு பிளஸ் பண்ணிருக்கானோ நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. நான் கூட சிவாவை திட்டினேன், வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கியான்னு. உனக்கு என்ன தெரியும்? நல்லா பொய் சொல்ல தெரியும், நல்லா லவ் பண்ண தெரியும். ரீல் மன்னன். ஓய் ஓய் என்ன ஓய்? ஓ வாழ்க்கையில ஏதாவது உருப்படியா பண்ணிருக்கியா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்க ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களை பார்த்திருந்தா நான் உங்களை தான் லவ் பண்ணிருப்பேன். சிவா, உங்க அண்ணன்கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுனியா? பேசுனேன். என்ன சொன்னாரு? கல்யாணத்தை 3 மாசம் தள்ளி வச்சுக்கலான்ட்டான். ஏன்? அவருக்கு என்ன பிடிக்கலையா? நோ அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நம்ம கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டான். நம்ம கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். அண்ணா வா வா வான்றேன்ல. அண்ணே என் ஃப்ரெண்ட் விக்கி, பிரியாவோட அப்பா மிஸ்டர் லக்ஷ்மன். என்ன சிவா அப்படியே இருக்காரு? உங்க அப்பா ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தாரா? இது உனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் விருப்பப்படி இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது அப்படி நடக்காது. சும்மா கோவப்படாத. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரே தம்பி, வீட்டுல முதல் கல்யாணம், அந்த கல்யாணத்தை கிராண்டா பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? கல்யாணமே வேண்டான்னு இருக்கிறான்னே, அதுவும் இந்த நிலைமையில உன்னை எப்படி வச்சுக்கிட்டு என் கல்யாணத்தை கிராண்டா பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லைண்ணே. ஒரே பொண்ணு, நானே ஃபீல் பண்ணல. ஒரே தம்பி, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அடாடாடா ஆளாளுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அங்க பாருங்க ரிஜிஸ்ட்ரார் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார் கையில பேனா வச்சுக்கிட்டு. அட வாங்க வந்து சட்டு போட்டு கையெழுத்து போட்டு மாலையை மாத்திக்கங்க. அண்ணி என் பேராண்டி. சாட்சியா இருங்க. அண்ணே அண்ணே
நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்க பசங்களோட ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க. பட் எனக்கு அப்படி அமையலையே. உங்க நிலைமை பரவாயில்ல. நீங்களாவது ஃபாரின்ல இருக்கீங்க, நாங்க ஒரே ஊர்ல இருந்துகிட்டு ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பாத்துக்கிறோம், தெரியுமா? ஏன்? ஷீலா படிக்கிற ஸ்கூலு 55 மைல் தூரம் இருக்கு. தினம் போயிட்டு வரணும்னா முடியுமா? அதனால நாங்க அங்க ஒரு வீடு எடுத்துட்டு 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். சண்டே மட்டும் தான் இங்க வருவோம். எவ்வளவு தூரம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு பிரியமா இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ரொம்ப சந்தோஷமா. எனிவே அர்ஜென்ட்டா புறப்பட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேன். பட் நெக்ஸ்ட் மந்த் 1 வீக் இருக்கிற மாதிரி வரேன். தேவா, இந்த வீட்டுக்கு மூத்தவர் நீங்க தான். என் பொண்ணை நல்லபடியா பாத்துங்க.